பண்டைய காலத்தில் இரண்யாட்சன் என்ற அசுரன் இருந்தான். அவன் பேரகந்தையுடன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான். ஒரு நாள் பூமாதேவியையே கடலில் மூழ்கடித்து பாதாள உலகில் மறைத்து விட்டான். உலகம் இருளிலும் குழப்பத்திலும் மூழ்கியது. தேவர்களும் முனிவர்களும் திருமாலிடம் சரணடைந்தனர். அவர்களை காக்க திருமால் ஒரு அதிசய வடிவம் எடுத்தார். வராகம், அதாவது பன்றியின் வடிவம். கடலிலிருந்து முழங்கியபடி எழுந்த வராகமூர்த்தி ஆழமான பாதாள உலகிற்கு சென்றார். அங்கு ஹிரண்யாட்சனுடன் கடும் போர் நடைபெற்றது. இறுதியில் தன் தந்தங்களால் அவனை வதைத்தார். பின் கடலின் ஆழத்தில் சிக்கியிருந்த பூமாதேவியை தன் தந்தங்களின் மீது தூக்கி மெதுவாக மேலே கொண்டு வந்தார். பூமி மீண்டும் தன் இடத்தில் நிலை பெற்றது. உலகில் அமைதியும் தர்மமும் திரும்பியது. அகந்தை அழிந்தது. தர்மம் மீண்டும் நிலை பெற்றது. இதுவே திருமாலின் வராக அவதாரம். உலகையே காக்க வந்த கருணையும் வலிமையும் நிறைந்த அவதாரம்.